ஹலோ இன்வெஸ்டர். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஈக்குவிட்டியும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா, இல்லை ஈக்குவிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இதில் ஒரு பேக் டெஸ்டட் டேட்டாவே இருக்குது இந்தியாவில். இது வந்து நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து என்னோடய டேட்டா கிடையாது, என்னோடய கிளைண்ட்ஸோட டேட்டாலாம் கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் டூ டைரக்ட் ஈக்விட்டி வந்து நான் செய்ய மாட்டேன். நான் வந்து சொல்ல மாட்டேன் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் த பீப்புள் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டஸ் நாட் பீட் சென்செக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 93% வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டைரெக்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க நார்மல் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி, இப்போ நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை கூட பீட் பண்ண முடியல அவங்களுக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்வளோ நீங்கள் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு வந்து 12% உங்களுக்கு ஆவரேஜாக கொடுக்கும். 12 to 13%, 14% கிடைக்கும் உங்களுக்கு. டைரெக்டாக ஈக்விட்டி வாங்குறவங்க அந்த 12%, 13% கூட அவங்க பீட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா அதுக்கு உள்ள டேட்டா கிடையாது. அது மேபி 5% பண்ணலாம், இல்லை 9% பண்ணலாம், இல்லை 10% கூட பண்ணலாம். பட் அதில் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் எஃப்டியோட கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஓகே, ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம், டைரக்ட் ஈக்விட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வேணுமா வேணாமான்னு. ஓகே, பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பற்றி எனக்கு படிக்கணும், எனக்கு ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி எப்படி ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு படிக்கணும், எப்படி அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வருது அப்படின்னு படிக்கணும்னு நினச்சவங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சவங்க அவங்க என்ன பண்ணலான்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% to 8% இருந்தால் போதும். 100 ரூபா போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா 8 ரூபாய்க்கு நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டி போயிட்டு மிச்சதெல்லாம் ஒரு பாசிவ் ஃபண்ட்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணாக்க போதும். நீங்கள் வந்து மற்றவங்களோட பெட்டராக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, இப்போ எல்லாமே டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு தட்டில் வந்து ரைஸு, மீல்ஸில் ஒரு சாம்பார், ஒரு பொரியல், அந்த மாதிரி ஒரு 8 வெரைட்டிஸ் வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் பேசிக்காக அந்த மீல்ஸை நீங்கள் சாப்பிடுவீங்களா, இல்லை தனிப்பட்ட முறையில் பொரியல் தனியாக வாங்குறது, இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு சாம்பார் தனியாக வாங்கி எல்லாமே தனித்தனியாக வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? வாட் ஐ வுட் சே இஸ், நீங்கள் எல்லாருக்குமே காமனான பீப்புளுக்கு 99% ஆஃப் த பீப்புளுக்கு நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டி சைடே போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா வெல்த் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, வெல்த் க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டி பக்கம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஓகே, நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா, டைரக்ட் ஈக்விட்டி சைடில் போய் நான் எனக்கு படிக்கணும், அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, அண்ட் ஆல்சோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் அ டைரக்ட் ஈக்விட்டி டைம் இஸ் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து நடந்தாக்கா. மார்க்கெட் கிராஷ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 years ஒன்ஸ் ஒரு 20%, 30% கிராஷ் நான் சொல்கிறேன். அந்த 30% கிராஷில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைரக்ட் ஈக்விட்டியில் ஒரு சிங்கிள் ஸ்டாக்லையோ இல்லை 2 ஸ்டாக்லையோ 3 ஸ்டாக்லையோ நல்லா ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ மே பீட் த சென்செக்ஸ், நிஃப்டியை வந்து பீட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ போய் நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஹாவ் ஹையர் ரிஸ்க் ஆஃப் லூசிங் யுவர் மனி இன் அ லாங் டேர்ம் ஆஃப் டைம். இப்போ இன்னும் ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. லூஸ் பண்ணுறதுக்கு மணியை டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வாட் ஐ வுட் ப்ரிஃபர் இஸ் ஸ்டே இன்வெஸ்டட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், அப்படியே இன்வெஸ்டடாகவே இருங்க, பாசிவாகவே இருங்க. டோன்ட் வரி அபவுட் டைரக்ட் ஈக்விட்டி. இது வந்து டேட்டா சொல்லுது, நான் சொல்லலை. ஓகே,
தேங்க்யூ கேஸ்.